இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. கலைகளை விதைப்பதே பகைவனின் வேலை. அன்புமிகு இறை மக்களே, நல்லவற்றை கடவுள் மட்டுமே நமக்கு கொடுப்பார். நல்லவைகளின் மூலத்தனம் இறைவன் மட்டுமே. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நாம் நல்லது செய்கிறோம் என்றால் நாம் கடவுளாக மாறுகிறோம், கடவுளின் சாயலாக மாறுகிறோம், கடவுளின் அழகான மறுமுகமாக மாறுகிறோம். தீயவை செய்யும் பொழுது பகைவனாக, சாத்தானின் பிள்ளைகளாக, பகைவனின் வேலையாட்களாக, அடிமைகளாக நாம் மாறுகிறோம் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஜூலை 27 சனிக்கிழமை இன்று மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 இயேசு இறையாட்சியை இந்த ஓமைக்கு வெளிப்படுத்துகின்றார். இறையாட்சி என்பது எப்பொழுதும் நல்லவர்களை, கடவுளுக்கு உகந்தவர்களை, கடவுளுக்கு பிரியமானவர்களை, பிறருக்கும் இறைவனுக்கும் நல்லவற்றை செய்கின்ற நல்மனம் படைத்தவர்களை தான் உள்ளடக்கியதாகும். தீய செயல்களை செய்பவர்களையும், பிறர்களை வஞ்சனை செய்பவர்களையும், பிறர்கள் வாழக்கூடாது தான் மட்டும் வாழ்கின்ற அந்த தீய எண்ணம் படைத்தவர்களை இறை ஆட்சிக்கு உட்படாதவர்கள் என்பதையும் இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. சிறப்பாக கோதுமை விதையை விதைப்பவர் விதைக்கின்றார். அவற்றை விதைப்பவர், நல்ல விதையை விதைப்பவர் இறைவன். அந்த நல்ல விதைகளுக்கு மத்தியில் கலைகளை விதைப்பவன் பகைவன். நன்மைக்கு பகைவன் தீமை, இறைவனுக்கு பகைவன் சாத்தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் நல்லவை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நல்ல பயிர்களாக, நல்ல விதைகளாக, கோதுமைகளாக, இறையாட்சிக்கு சொந்தமான மக்களாக, இறைவனுக்கு சொந்தமான மக்களாக திகழ்கிறோம். அதே பகைவன் விதைக்கின்ற விதையாக மாறும்பொழுது கலைகளாக மாறுகின்றோம். நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பகைவன் விதைக்கின்ற விதைகளாக, கலைகளாக மாறுகின்றோம். தீமை செய்கிறோம் என்றால் நாம் கலைகளாக வாழ்கின்றோம் என்று அர்த்தம். தீமைகள் செய்கிறோம் என்றால் நாம் பகைவனுடைய விதைகளாக வாழ்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எப்பொழுதெல்லாம் நாம் நன்மை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதையும், எப்பொழுதெல்லாம் தீமை செய்கிறோமோ அப்பொழுது நாம் அந்த நல்ல பயிர்கள் மத்தியில் விளைந்து கெடுக்கின்ற கலைகளாக இருக்கின்றோம். அந்த கலைகளை நிச்சயம் பிடுங்க வேண்டும் என்று இயேசுனுடைய சீடர்கள் அவருக்கு பணிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அருள் மழையை பொழியச் செய்கின்ற ஆண்டவர் அந்த கலைகளையும் நல்ல விளைச்சலை தருகின்ற கோதுமை நெற்கதிர்களையும் அவர் விளைவிக்கின்றார். அந்த கோதுமை கதிரும் நன்றாக வளர வேண்டும். அந்த கலைகள் வளர்வதை பற்றி அவர் கவலைப்படுவது கிடையாது. ஆனால் அந்த கோதுமை கதிர் நல்லவை என்றென்றும் செழித்துவங்க வேண்டும். நல்லவை செழித்துவங்க தீமை என்ற கலைகள், சாத்தானால் விதைக்கப்பட்ட அந்த கலைகள் அழிந்துவிடும் அல்லது அறுக்கப்பட்டு அவை நரகத்தில் எரிக்கப்படும் என்பதையும் சுட்டி காட்டுகின்றார். அன்புமிகு இறை மக்களே, 2 விதமான குணங்களை நாம் கொண்டிருக்கின்றோம். நம்மிடம் நல்ல குணம் இருக்கும் பொழுது, பிறருக்கு நன்மை செய்ய துடிக்கும் பொழுது, நல்லவர்களாக வாழும் பொழுது நாம் கடவுள் விதைத்த விதையாக மாறுகின்றோம், கடவுள் விதைத்த விதையாக வாழ்கின்றோம். ஆனால் தீமை செய்யும் பொழுது, பிறருக்கு தீமை செய்ய நினைக்கும் பொழுது பகைவன் விதைத்த கலைகளாக வாழ்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு நாம் நல்ல விதைகளாக வாழ்கின்றோமா அல்லது கலைகளாக வாழ்ந்து பிறருடைய வாழ்வை கெடுக்கின்றோமா என்பதை சிந்தித்து ஆண்டவருடைய அருளால் என்றென்றும் இறைவனுக்கு உகந்த, பிறருக்கும் நமக்கும் இறைவனுக்கும் பயன் தருகின்ற கோதுமை மணியாக நமது வாழ்வு சிறக்க இந்த நாளிலே மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, அழகிய கோதுமை மணியாக கடவுளுடைய கரங்களிலிருந்து இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட நாங்கள் என்றென்றும் கலைகளாக, சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறாமல் நல்ல பயிராக வளர்ந்து பல மடங்கு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து பலன் தரவும், இவற்றின் வழியாக பிறருக்கு நல்லவர்களாகவும் எங்கள் வாழ்வைக்கு நல்லவர்களாகவும் இதன் வழியாக கடவுளுடைய வாழ்விற்கு சுவை கொடுக்கக்கூடிய அன்பு மக்களாக வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் எமக்கு பொழிவீராக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் இந்த இறை வார்த்தை கேட்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் மனதில் நினைக்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றியடையச் செய்வாராக. ஆமேன்.